ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கார்டன் அப்டேட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதனால இன்னைக்கு நம்ம வந்து கார்டன் அப்டேட்டோட செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், செடியெல்லாம் நட்டிருக்கோம், என்ன சேஞ்ச் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க என் கார்டன் நான் சுற்றி காமிக்கிறேன். இது பேர் தெக்கோமா. இது வந்து மஞ்சள் கலர் பூவாக இருக்கும். அப்படியே இது எங்கள் வாசல்லையே இருக்கும். இது வந்து அடர்த்தியாக இருக்கும். ஒரு 10 அடி 12 அடி இது வரும். இது அடர்த்தியாக பஞ்சாகவும் பூக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். அப்படியே 2 முருங்கைக்காவும் தொங்குது பாருங்க. அப்படியே இந்த செடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா நொச்சக்கொட்டை கீரை இருக்கும். இது வந்து சமைக்க யூஸ் ஆகும். கடைஞ்சி சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. போன வருஷம் இதில் தான் வந்து டெய்லர் பேர்டு வந்து கூடு கட்டி இருந்தது. இப்போ கூடு கட்டல. கூடு கட்டிடுச்சுன்னா நாங்கள் வீடியோவாக போட முயற்சி பண்ணுவோம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அரளி செடி இருக்கு. இது ரோஸ் கலர்ல பூ பூக்கும். இதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியா தேவைப்படும். அதுவும் இந்த செடி நிறைய ரோட்டோரமா நட்டு வச்சிருக்கிறத பார்க்கலாம். இதுதான் பிங்க் எக்ஸோரா. சம்மர் சீசன் வர்றதுனால பூ கம்மியா பூத்துருக்கு. நவம்பர் டிசம்பர் டைம்லலாம் வந்து செடி ஃபுல்லா பூவா இருக்கும். பூவெல்லாம் அதிகமா இருக்கும். இதுல தேன் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த எக்ஸோரா வந்து மஞ்சள் கலர்ல பூ பூக்கும். இப்போ வெயில் இருக்கிறதுனால இலைய கலர்லாம் மாறிடுச்சு. பூ கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது வந்து ரெட்டை செம்பருத்தி. இதை பார்க்க அடுக்கு மாதிரி தான் இருக்கும். ஆனா கீழே ஒன்று நடுவில் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது பேர் இஃபோர்பியா. இது வந்து சின்னதா பூ பூக்கும். ரெட் கலர்ல இருக்கும். இந்த செடி ஃபுல்லா முள்ளா இருக்கும். இது வந்து வெள்ளை செம்பருத்தி. சிங்கிளா இருக்கும், வெள்ளையா இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இது நிறைய பார்த்துட மாட்டீங்க. இதை வச்சு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது நான் அப்புறமா காமிக்கிறேன். இது வந்து வெள்ளை போகன்வில்லா. இதை வந்து தமிழில் காகித பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து அடுக்கு வெரைட்டி. இது வந்து தொட்டியில் வச்சுருக்கோம். இது பூக்க போல வெள்ளையாக இருக்கும். ஆனால் போக போக ரோஸ் கலரில் மாறிடும். இந்த செடிக்கு பேர் தான் ரெயின் லில்லி. இது வந்து ஜெப்ரான்திஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஜெப்ர லில்லின்னு கூட சொல்லுவாங்க. இது இலையெல்லாம் நீட்டாக இருக்கும். மழை டைமில் பூக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பிங்க் கலர்ல பூ. இதோட பூ பார்க்கறதுக்கு சாஃப்ரான் பூ மாதிரி இருக்கும். ஆனா இது சாஃப்ரான் பூ கிடையாது. இது டேட்ஸ் செடி. இது வந்து தமிழ்ல பேரிச்ச பழம்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் வந்து தொட்டிலே வளர்க்குறோம். மொத்தம் இந்த மாதிரி 4 செடி இருக்கு எங்க வீட்டில். இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வெத்தலை செடி. இது வந்து வீட்டில் இருக்கு. சிலர்லாம் வந்து தரையில இருக்கு. இது மட்டும் தொட்டியில் இருக்கு. இது வந்து பைனாப்பிள் செடி. இது வந்து நாங்கள் சாப்பிட்ட பைனாப்பிளோட இலையை நட்டு வச்சிருக்கோம். இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. கூடிய சீக்கிரம் காய் வரும்னு நினைக்கிறேன். இங்க நாங்கள் செம்பருத்தி செடியை வந்து படையம் போட்டு வச்சிருக்கோம். கூடயே வெத்தலை செடியும் படையம் போட்டிருக்கோம். எல்லா செடியும் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்து. இந்த செடியை வந்து அக்கா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக தொட்டிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. என்னடா இது செடி பழம் மாதிரி இருக்குன்னு கேட்காதீங்க. இது மிளகா செம்பருத்தியில வந்த காய். இது பெருசானதுக்கு அப்புறம் செடி வருதான்னு நான் பார்க்க போறேன். இது மஞ்சள் செம்பருத்தி. இது பெருசா பூக்கும். ஏற்கனவே என்னோட முன்னாடி வீடியோஸ்லாம் காமிச்சிருக்கேன். இந்த ஒவ்வொரு பூவும் என் தலை அளவுக்கு பெருசா இருக்கும்.
வந்து டெய்லர் பேர்ட். பாருங்க எவ்வளோ அழகா எக்ஸோரா செடியிலேருந்து தேன் குடிக்குதுன்னு. இந்த மாதிரி பூச்செடிங்க உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா பட்டாம்பூச்சியும் பறவைங்களும் அடிக்கடி வரும். இந்த பறவைகளே ஒரு தனி அழகு தான். இதை பார்த்து ரசிச்சுன்னே இருக்கலாம். இயற்கையாகவே கூடு கட்டுற ஒரே ஒரு பறவைன்னா அது பறவைகள் மட்டும்தான். முட்டையிலிருந்து பொறிஞ்சி வரும் இந்த குட்டிகள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி ஒரு குட்டி தான் இந்த பறவை. இது வந்து அடேனியம். இதை வந்து டெசர்ட் ரோஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து வறட்சியில கூட நல்லா வளரும். இதோட பூவெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து பட்டன் ரோஸ். இது நிறைய பூ பூக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த செடி எல்லாரும் வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாம். இதுதான் எங்கள் வீட்டில் இருந்த கொய்யா மரம். இது வந்து புயல் அடிச்சு கீழே விழுச்சு. இப்போ வெட்டிட்டு இப்போ புதுசாக துளுத்து வருது. இது வந்து எங்கள் வீட்டில் வளைஞ்ச போமகிரானட். இதில் வந்து நிறைய பூ பூத்து இருந்தது. ஆனால் ஒரே ஒரு காய் தான் வந்திருக்கு. இது எங்கள் வீட்டில் போட்ட புது பப்பாளி செடி. இப்போதான் போட்டிருக்கோம். இது வந்து அயன் சத்து இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து துளசி. இது கரும் துளசின்னு சொல்லுவாங்க. இலை பார்க்கறதுக்கு சிவப்பு கலர்ல இருக்கும். நார்மல் துளசி பச்சை கலர்ல இருக்கும். இது வந்து எலுமிச்சம். இது வந்து படையம் போட்டு நட்டு வச்சிருக்கோம். பாருங்க இங்க பிஞ்சு இருக்கு. போன வருஷம் கூட ஒரு காய் விட்டுது. இது எலுமிச்சத்தில் வந்து நம்ம ஜூஸ் போடுறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் புளிப்பாக இருந்ததுன்னா மறக்காம சக்கரை சேர்த்துக்கோங்க, சரியா? இது வந்து லுங்கன் பழம். இது வந்து விதை போட்டு தொட்டியில் வச்சிருக்கோம். இந்த புல் மாதிரி இருக்கிறது தான் லெமன் கிராஸ், அதாவது எலுமிச்சை புல். இது டீயில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா லெமன் ஃப்ளேவரில் இருக்கும். இது வந்து ரெட்டு எக்ஸோரா. இது வந்து இப்போ படையம் போட்டு வச்சிருக்கோம். இதுதான் ஏர் லேயரிங். பாருங்க நல்லா வேர் வந்திருக்கு. கூடிய சீக்கிரத்தில் தொட்டியை வச்சிருவோம் எடுத்து. இதுதான் காஷ்மீர் மிளகா. இது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். அப்படியே பழுத்த உடனே சிவப்பாக மாறிடும். எல்லாம் வந்து பூமியை நோக்கி மாறும் வளரும். ஆனால் இது மட்டும் வானத்தை நோக்கி வளரும். ஏன்னா வந்து இது ரொம்ப பயங்கர காரமாக இருக்கும். அதனால சட்னி அரிசியா 2 மிளகாய் யூஸ் பண்ண போதும். உங்கள் எல்லாருக்கும் மிளகாய் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பிடிக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கற்பூரவள்ளி. இது ஜலதோஷம் புதுசாக சாப்பிட்லாம். இது வந்து நம்ம பச்சையாக கூட சாப்பிட்லாம். வேணா அம்மா கிட்ட சொல்லி கஷாயமும் போட்டு சாப்பிட்லாம். இது பேர் சிரியானங்க. இது வந்து மருத்துவ குணம் கொண்டது. இதை வந்து சக்கரை வியாதி இருந்ததுன்னா சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் பூ மட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் தக்காளி செடி. விடலாம் போடல, இது வந்து தானாகவே வந்தது. இப்போ காய் வர போகுது. இப்போ பூ இருக்கு. அதே தொட்டிலேயே திராட்சை செடி வச்சிருக்கோம். பாருங்க கொடி ரொம்ப பெருசாக வந்திருக்கு. இப்போ இன்னும் பெருசான உடனே கிரேப்ஸ் வரும். இது வந்து சிவப்பு செம்பருத்தி. இதில் வந்து 3 செம்பருத்தி படையம் போட்டு வச்சிருக்கோம். இதில் வந்து பிங்க்கு, ஒயிட்டு, சாண்டல்வுட் வந்து ரீகிராஃப்டிங் பண்ணியிருக்கோம். அதனால இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் கலரில் வந்து செம்பருத்தி பூக்கும். பூவெல்லாம் ஒரே நேரத்தில் பூக்க போட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்து பண்ணியிருக்கோம். நம்ம கார்டனில் வந்து பார்க் மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 2 பெஞ்ச் போடுவோம். இங்கே சாயங்கால நேரத்தில் உட்காந்து ஜம்முன்னு காட்டு வரும். உட்காந்து காற்று வாங்கினீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்போலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.